இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் 70 வயது நிரம்பிய விவசாயி தனது சொந்த தோட்டத்தில் வீடு கட்டி மனைவியுடன் வசித்து வந்தார். இந்த முதிய தம்பதிக்கு 2 மகன்கள் 2 மகள்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் கோவையில் வேலை செய்கின்றனர். அங்கேயே வசித்தும் வருகின்றனர். நேற்றிரவு விவசாயி வீட்டின் வெளியே தூங்கிக் கொண்டிருந்தார். அவரது மனைவி வீட்டுக்குள் தூங்கினார். அப்போது அங்கு வந்த மர்ம ஆசாமி வெளியே தூங்கிக் கொண்டிருந்த விவசாயி தலையில் பயங்கர ஆயுதத்தால் பலமாக தாக்கியுள்ளான். விவசாயி அலறி துடித்துள்ளார். கணவரின் அலறல் சத்தம் கேட்டு மனைவி வெளியே வந்து பார்த்தார். கணவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். அங்கு மறைந்திருந்த மர்ம ஆசாமி மூதாட்டியை வீட்டுக்குள் இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தான். மூதாட்டி கத்தி கூச்சலிட்டுள்ளார். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் மூதாட்டியின் வீட்டிற்கு விரைந்தனர். வாகனங்களின் சத்தம் கேட்கவே மர்ம ஆசாமி தப்பித்து ஓடிவிட்டான். அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது கணவர் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். அவரது மனைவி வீட்டிற்குள் அரை நிர்வாண நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து சிங்காரப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவசாயியின் உறவினர்கள் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய கோரி சாலை மறியல் செய்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்தங்கரை டிஎஸ்பி ராமமூர்த்தி குற்றவாளியை விரைவில் கைது செய்வோம் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். கணவரை கொன்று மூதாட்டியை மர்ம ஆசாமி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியதாவது: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே முதியவர் கொலை செய்யப்பட்டு அவரது மனைவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்துகிறது. முதியோருக்கு வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லை என்பது எவ்வளவு கொடூரமான நிலை! இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய முதல்வர் கடந்த 5 ஆண்டுகளில் ஒருமுறையாவது சட்டம் ஒழுங்கு குறித்து வாய் திறந்து பேசியுள்ளாரா? தனது ஆட்சியின் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் திமுக அரசு இருக்கும் கொஞ்ச நாட்களிலாவது சட்டம் ஒழுங்கை காக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.